ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, 8th 9thலே படிச்சிருப்பீங்க. செட் ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் போட்டு செட்ஸ்னால் என்னென்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பற்றின ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் செட்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அது வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுன்னு 2 விதமாக ஸ்ப்ளிட் ஆகுது. சரி, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்னென்னு பார்த்துடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா கேன் பி டிஃபைன்டு பிட்வீன் 2 நான் எம்டி செட்ஸை. ஸோ இதுதான் வந்து ஒரு செட்டு. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தால் இது நான் எம்டி செட்ஸ்ன்னு சொல்லலாமா? எம்டி செட்ஸ்னால் உள்ளே எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் எம்டி செட்ஸ் கேன் பி டிஃபைன்டு பிட்வீன் எனி 2 நான் எம்டி செட்ஸா. அப்போ இது ஒன்று, இன்னொன்று வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, செட் ஆஃப் பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர்ஸ்னால் என்ன? இட் கேன் பி ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அல்லது பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்ன? த சேம் செட் ப்ராக்கெட்டில் 1, 2. ஸோ பேர்னால் என்ன? 2. ஸோ ஏதாவது 2 வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸை. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு பெஞ்சஸ் இருக்குது, கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ 2 பெஞ்சு இருக்குது, 3 பெஞ்சுன்னு வச்சுக்கலாம். 3 பெஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து போர்டு இருக்கும், நீங்கள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், இங்கே. ஸோ 3 ரோஸ் இருக்குது. இந்த 3 ரோஸில் 3 காலம் வைஸ் உட்காந்துருக்கீங்க. அதாவது இந்த பர்சன்ஸு இப்படி ஒரே நெட்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நெட்டாக இருக்குது பார்த்தியா, ஃபஸ்ட்டு பெஞ்சு, செகண்ட் பெஞ்சு, தேர்ட் பெஞ்சு, இதை வந்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செட்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு ரோ எழுதிட்டு அடுத்து நம்ம வந்து காலம் எழுதுவோம். ஓகேவா? இப்போது நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க பர்சனை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோவா? ஸோ தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலமில் இருக்க பர்சன். ஸோ இவரை நான் தேர்டு ரோவில் தேர்டு காலமில் இருக்க பர்சனை நான் டிஃபைன் பண்ணுறேன். இதை தான் வந்து ஆர்டர்டு பேர்னு சொல்லுவாங்க, அ பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதை ரோஸ் அண்ட் காலம்ஸில் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்க 1, 2 என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில். அப்போ ஃபர்ஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்க இந்த நபரை தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ புரியுதா? ஓகே, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் செட்ஸ்னால் என்ன, ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. வாட் டு யூ மீன் பை ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்? ரிலேஷன்ஸ்னால் ஏ சப்செட் ஆஃப் அ கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்ல? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 2 நான் எம்டி செட்ஸையும் பாசிபிளான ஆர்டர்டு பேர்ஸையும் வச்சு கனெக்ட் பண்ணுறது. அப்போ ஆர்டர்டு பேர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டில் கனெக்ஷன் பிட்வீன் செட்ஸை நான் ஏ ஒரு செட்டுன்னும் பி ஒரு செட்டுன்னும் வச்சு எழுதுகிறேன். இதை தான் நான் ரிலேஷன்னு சொல்கிறேன். இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன், இதை தான் நான் ரிலேஷன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஃபங்க்ஷன்னா ஏ விச் இஸ் ஒரு ஆரோ மார்க் போட்டு பின்னு எழுதுமா, ஏ விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் வித் ரெஸ்பெக்ட் டு பி. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, எவ்ரி எலமெண்ட், ஓகே, ஏ பிலாங்ஸ் டு பின்னு சொல்லலாம். எவ்ரி எலமெண்ட், அதாவது எக்ஸ்னா ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், ஏல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு எக்ஸாக்ட்லி 1 எலமெண்ட் ஆஃப் பி. ஓகே, ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ which is belongs to exactly 1 element in B. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு ரிலேட் ஆகும். இது எப்போ புரியும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் போடும்போது புரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாமா? ஸோ இங்கே இருக்குது, இதுதான் உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்.
இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மில் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 3, 5 கரெக்டாக. அதே மாதிரி பி விச் இஸ் ஈக்குவல் டு 2, 3 கரெக்டாக. ஸோ இங்கே ரெண்டையும் கொடுத்தாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி. இது என்னன்னு சொல்லலாம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லலாம். ப்ராடக்ட் தான் என்ன, மல்டிப்ளிகேஷனை தானே ப்ராடக்ட்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் எடுத்துக்கிறேன். அதில் ஏ கிராஸ் பி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா. ஸோ ஏல இருக்க எலமெண்ட்லாம் இருக்குது, இங்கே பியில் இருக்க எலமெண்ட்லாம் இருக்குது. இதை எந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும்னா, ஸோ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ which is exactly related with another element of B. இதை தான் நம்ம கடைசியாக பார்த்த டெஃபினேஷன். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி எழுதலாம், which is equal to set bracket of ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 1, 2 1, 2 அடுத்து 1, 3 1, 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோடது முடிஞ்சிருச்சா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா 3 எடுத்துக்கிறோம். ஸோ 3யும் 2ஓடையும் 3ஓடையும் ரிலேட் ஆகணும். அப்போது 3, 2 அடுத்து 3, 3 அடுத்து மிச்சம் இருக்கிறது என்னது 5ஆ. 5ம் 2ஓடையும் 3ஓடையும் ரிலேட் ஆகணும். அப்போ 5, 2 அடுத்து 5, 3 முடிஞ்சிருச்சா. இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏக்கு ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, பி இருக்கா. அப்போ பி விச் இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2, 3 இது என்னது கொஷின்லேயே கிவனில் கொடுத்துருக்கிறது தான். அடுத்து ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1, 3, 5 1, 3, 5 ஓகேவா. இப்போ ஃபைன் பண்ணலாமா பி கிராஸ் ஏ. இப்போது பி கிராஸ் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் 2 which is belongs to 1, 3, 5 ஓகேயா. ஸோ 2, 1 2, 3 2, 5 ஓகேவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 3 இருக்கா. அதையும் ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். பியில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டை ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பேர் பண்ணணும். ஸோ 3, 1 அடுத்து 3, 3 அடுத்து 3, 5 ஓகேவா. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா, அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஏன், இஃப் நாட் ஒய், ஈக்குவல் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏவோட டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, பியோட டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கா. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே 1, 2 இருக்குது, பட் இங்கே 2, 1 இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி இங்கே 1, 3 இருக்குது, இங்கே எங்கேயுமே 1, 3 இல்லை, பட் எனக்கு 3, 1ன்னு இருக்குது. அடுத்து இங்கே 3, 2 இருக்குது, எனக்கு எங்கேயுமே 3, 2 இல்லை, அதுக்கு பதிலாக 2, 3 தான் இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் ரிவர்ஸில் இருக்குது கரெக்டாக. இங்கே இருக்கிற இது ஒன்று மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது, மீதி எல்லாமே வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 5, 2 இருக்குது, இங்கே 2, 5 இருக்குது, இங்கே 5, 3 இருக்குது, இங்கே 3, 5 இருக்குது. அப்போது எனக்கு எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவல், அப்படி இல்லைன்னா இது ஈக்குவல் இல்லை. ஏன் ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஒய் மீன்ஸ் செட் ஆஃப் 1, 2 which is not equal to 2, 1. அதே மாதிரி 2, 3 which is not equal to 3, 2. ஏன்னா கம்ப்ளீட்டாக வேறு மீனிங் வருதா. ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் இருக்க இவங்களை தான் நம்ம எடுப்போம். அதே மாதிரி இது என்னது, செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துக்குவோம். ஸோ கம்ப்ளீட்டாக வேறு மீனிங் வருது இல்லை. ஸோ இதுதான் அதுக்கு ரீசன். ஸோ எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 2 எடுத்து எழுதிட்டு எக்ஸெட்ரா போட்டிங்கன்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. இப்போது
தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? n of a cross b which is equal to n of b cross a which is equal to n of a into n of b. இந்த n of அப்படின்னா என்னப்பா? n of அப்படின்னா number of elements. ஸோ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட், ப்ரூஃப் பண்ணுங்க, ஷோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. n of a cross b which is equal to n of b cross a which is equal to n of a into n of b. கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது n of a cross b நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் a cross b. நம்ம ஆல்ரெடி a cross b கண்டுபிடிச்சிட்டோம். அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி a cross b கண்டுபிடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகே, அதே மாதிரி b cross aலையும் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ a cross bலையும் 6, b cross b aலையும் 6 இருக்கா? ஸோ n of a cross b which is equal to 6 elements. அதே மாதிரி n of b cross a which is equal to same 6 elements. இப்போ n of a எவ்வளவு, n of b எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். n of a, n of b எங்கே கொடுத்துருப்பாங்க? கொஷினில் கொடுத்துருப்பாங்க. கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 3 5. n of aல 3 எலமெண்ட் இருக்குது. 2 and 3. n of bல ரெண்டு எலமெண்ட் மட்டும் இருக்குது. ஸோ ஏக்கு 3 எலமெண்ட், பிக்கு 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே நான் எப்படி எழுதலாம்? n of a வந்து 3 எலமெண்ட் இருக்குது, n of b வந்து 2 எலமெண்ட் இருக்குது. இப்போது எனக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு 6, அதே மாதிரி இந்த வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு 6, பட் இந்த வேல்யூ இனிமேல் தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அது என்னது? n of a cross n of b which is equal to n of a ஓட வேல்யூ 3, n of b ஓட வேல்யூ 2 cross 2. நார்மல் மல்டிப்ளிகேஷன். 3 into 2 எவ்வளவு? 6. ஸோ எனக்கு இதுவும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஸோ ஷோ பண்ணியாச்சு. ஹென்ஸ் ஷோடு n of a cross b which is equal to n of b cross a which is equal to n of a cross n of b. Hence showed. show thatன்னு கொடுத்துருக்காங்களா? ஹென்ஸ் showed. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இதுதான் வந்து 3 கேட்டகரி கேட்டிருக்காங்க. 3மே நம்ம வந்து ஷோ பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மு. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்பட்டாலும் ரிகார்டிங் மேத்தமெட்டிக்ஸ், வேறு ஏதாவது டீச்சிங் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.